சில நேரம் பாருங்களேன், சிலர் ஆண்டவர் சிலரை தம் மண்டையில வருவதற்கு நம்மள சில கடினமான பாதையில கொண்டு போவார். மற்றவங்க ஆண்டவரை நம்பணுங்கிறதுக்காக சில நேரம் ஆண்டவர் நம்மள சில கடினமான பாதையில கொண்டு போவார். யூதர்கள் எல்லாரும் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக லாசருவை ஒரு கடினமான பாதையில ஆண்டவர் கொண்டு போனார்தான். அவர் உங்களை அந்த பாதையில கொண்டு போனா அவர் உங்களை பார்த்துக்குவார். எந்த காரியம் உங்களை கவலைப்படுத்துச்சோ அதே காரியத்துல கர்த்தர் மகிமைப்படுத்தினார். எந்த காரியம் அவங்களை அள வச்சதோ, நான் சொல்றேன், எந்த காரியங்கள் நம்மளை அது லாசருனுடைய கடைசி நாள் தான் கல்லறையில. அன்னைக்கு லாசருவை வெளியே வானாரு பாருங்க, மரித்தவன் எழுந்து வந்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு எந்த காரியங்கள் எல்லாம் உங்களை அள வச்சுட்டு இருக்கோ, எந்த காரியங்கள் ஒரு பெரிய பாரமா இருக்கிறதோ, எந்த காரியங்களை குறித்து அதிகமா பயப்படுறீங்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். அந்த காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த காரியத்துல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த காரியத்துல கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஒண்ணு நீங்க மட்டும் தேவ பாதத்தில் அமருகிற மரியாதை இருந்தா கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வது நிச்சயம். ஆண்டவர் பாதத்துல இருக்காத, தேவ சமூகத்துல இல்லாம, ஜெபிக்காம, தேவனை ஆராதிக்காம, இப்படிப்பட்ட கேட்டகரி இல்லாதவங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படுவதே இல்லை. ஜெபிக்காதவங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதே இல்லை. உங்க வாழ்க்கையில தேவ மகிமையை பார்க்கணுமா, அதுக்கு நீங்க அவர் கூட இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன், அவர் கூட இருக்கணும். இவங்க தேவ வல்லமையை பார்த்தது எப்படி, எவ்வளவு பெரிய கல் புரட்டப்பட்ட ஒண்ணு கவனிச்சிங்களா? ஒரு பெரிய தடை இருக்குன்னு தெரிஞ்சதுதான், ஆனா அவங்க ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. யார் வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார் தெரியுமா? பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களா? பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு தொடர்ந்து தேவனுக்காக நிக்கிறாங்க பாத்தீங்களா? தொடர்ந்து ஓடுறாங்க பாத்தீங்களா? தொடர்ந்து ஆராதிக்கிறாங்க பாத்தீங்களா? இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்டவங்க தான் கர்த்தருடைய வல்லமையை பெற்று அதனுடைய சாட்சியா இருப்பாங்க. போய் சொன்னாங்கல்ல, அவர் அங்க இல்லைன்னு சொன்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் சாட்சி இவங்க தான். என்னது? அவர் அங்கு இல்லை.